ஸோ ஹாய் காய்ஸ், இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பற்றி பேச போகிறோம். பிஃபோர் தட் என்னோடய வாய்ஸை கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாேருக்கும் தெரியும், எனக்கு கொஞ்சம் கோல்ட் காஃப் இருக்கனால என் வாய்ஸ் அப்படி தான் இருக்குது. ஸோ இப்போது இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா சைலண்ட் டிவர்ஸ் அதுதான் போயிட்டுருக்கு. ஸோ அதோடய டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து ஒரே இடத்துல தான் இருப்பாங்க. லைக் எந்த ஒரு எமோஷ்னல் பாண்டிங்குமே இருக்காது. லைக் குழந்தைக்காக இல்லைன்னா ஏதோ ஃபினான்ஷியல் டிபெண்டன்சிஸ் அப்படி இல்லைன்னா லைக் பேரண்ட்ஸ் இல்லாயிடுவாங்க இந்த மாதிரி நியூஸ் கேட்டான்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி லைக் ஒரே ப்ளேஸில் இருக்க மாதிரி பேசிக்காமல் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன புரியலன்னா, வாவ், என்னென்ன ரீசன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு. ஸோ இந்த பொறுப்பு, இந்த கமிட்மெண்ட், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட், ஸோ இது எல்லாத்துலேருந்து நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் தான் கண்டுபிடிக்கிறோன்றது நமக்கு கிளியராக தெரியுது. அட் த சேம் டைம்ஸ் நம்ம லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் பற்றி நிறையா பேசுகிறோம். ஸோ அதில் இந்த ஹாப்பினஸ் இருக்குது, இந்த ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்னு. அதே தானே இங்கேயும். லைக் உங்கள் சுச்சுவேஷன் வேறையாக இருக்கலாம். லைக் 2 பேரும் ஒர்க் பண்ணலாம், இல்லை 2 பேருக்கும் சம் கமிட்மெண்ட்ஸ் இருக்கனால தனித்தனியாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் டைமை தான் சர்ச் பண்ணோம், எப்படி நம்ம ஒன்றா இருக்கலாம், எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம், எப்படி இந்த சைலன்ஸை பிரேக் பண்ணலாம். ஸோ நிறையா எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நீங்கள் நம்ம அப்பா அம்மாவை போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அவங்க எப்போயாவது இந்த மாதிரி ஒன்றா உட்காந்து பேசி பார்த்துருக்கீங்களா? ஸோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்காங்க. பட் அவங்களுக்குள்ள ஒரு பியூட்டிஃபுல் லவ் இருக்குது. ஸோ அது எப்படின்னா, அவங்க எப்படியும் அதை கம்யூனிகேட் பண்ணி அதை வந்து இன்னும் அலைவாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட், ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா, குழந்தைங்க படிக்க வைக்கணும், அப்பா அம்மாவை பார்த்துக்கணுன்னு காசு சம்பாதிக்கிறதுக்காக பிரிஞ்சு போனாங்க. ஸோ அது ஒரு பாசிட்டிவ் வே. பட் நம்ம வந்து இப்போ இதுலேருந்து எப்படி தப்பிச்சுக்கலாம்? நமக்கு நம்மளோட டைம் வேணும், நம்ம பழைய மாதிரி ஆகணும், நம்ம வந்து இப்படி பண்ணுறனால ஒரு யூஸும் இல்லை. ஸோ நம்ம வந்து ஷேர் பண்ணிக்காமலே இந்த டெசிஷன் எடுத்துடுறோம். இன்கேஸ் நீங்கள் ஒரு வாட்டி அதை சொல்லி சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிளியர் பண்ணிங்கன்னா, இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் வேலை இருக்கும். எஸ்கேப்பிசம் மட்டும் இல்லாமல் என்ன தப்பு அப்படின்னு நீங்கள் கம்யூனிகேட் பண்ண முடியும். சில பேர் சொல்லுவீங்க, அதெல்லாம் கிடையாது, அவங்க மேலே ஃபால்ட் இருக்குது, இவங்க மேலே ஃபால்ட் இருக்குது, தப்பான பர்சன் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த உலகத்தில் வந்து எல்லாருமே ரைட்டான பர்ஃபெக்ட் பார்ட்னர் நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. 2 டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, டிஃப்ரெண்ட் ப்ரிஃபரன்ஸு, நீ என்னோட இந்த லிமிட் வரைக்கும் தான் வரணும் அப்படிலாம் இருக்கும். ஸோ நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முன்னாடியே கிளியராக பேசி டிசைட் பண்ணுறது தான் மேரேஜ். மேரேஜ் வந்து ஜோக் கிடையாது, அது ஒரு சீரியஸ் பிஸ்னஸ். நீங்கள் வந்து இப்போ லிவிங் டுகெதர் மாதிரி இருந்துட்டு பிரேக்கப் பண்ணலாம், இம்பாசிபிள்.